நான் 8413ண்ணா. தேங்க்யூ. கைஸ், இன்றைக்கி நம்ம பண்றதுக்கு தாங்க லாகின் பண்ணோமே. நம்ம லாகின் பண்ண அடுத்த செகண்டே போட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி காலையில் சாப்பிட கூட இல்லைங்க. அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா கூட அது ஃபோன் வரப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் ஒரு 5 நிமிஷம் கிடைக்குமா? வந்து நம்ம வந்து ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஆன்லைன் பண்ணோம். அப்படியே ஆன்லைன் பண்ண அடுத்த செகண்டே ஆர்டர் போட்டாங்க. 12:30 போட்டாங்க. இப்போ தான் நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்டா 12:30 இன்றைக்கி ஆன் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயும் போலவே நம்ம 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு ஒரு லாங் ஆர்டராக போட்டாங்களா. அதனால் போகிறதுக்கே வந்து 3:45 ஆகிடுச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மிக்சருக்கு எடிட்டிங்லாம் முடிச்சு தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி ஆகிடுச்சுங்க. 5 மணி ஆகிட்டு காலையில் எந்திரிக்க கூட முடியல மக்களே. அது அந்தளவுக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு. முதுகெல்லாம் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சு மக்களே, என்னன்னே தெரில. நான் இத்தனைக்கும் பின்னாடி பேகு வச்சு ஓட்டு தான் செய்கிறேன். அதாவது முதுகுலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெயின் கோட்டை உள்ளே வச்சுட்டு பேகை வச்சு அப்படியே பேக்கில் சாஞ்சிக்கிட்டே தான் ஓட்டுவேன். அப்படி இன்னும் லைட்டாக முதுகுலி வந்துருச்சு மக்களே. அப்புறம்ப்பா நம்ம சீக்கிரமாக ஒரு க்ளவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம அந்த கையில் இந்த சைடெலாம் ஒரு மாதிரி காற்று போய் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுதுங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரேக் லிவர் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதோ கருப்பு கலரில் ஆயில் ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. அடிக்கடி கையில் வந்து அப்படியே கருப்பாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது வேறு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்காகவே நம்ம வந்து க்ளவுஸ் வாங்கணுங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுது கதன்னு. இந்த இடத்துல 2 சைட்லேயும் இந்த ஃபுல்லாக பெருசாகிடுச்சுங்க. தண்ணி பட்டா வந்து அப்படியே ரொம்ப நேரம் தண்ணியில் இப்போது துணி துவைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஊறிடும். நான் அப்பப்போ அதை அப்படியே கையில் பிடிச்சி விட்டுருவேன். இருந்தாலும் அப்படியே பழசு மாதிரி வந்து எங்களுக்குள்ள பார்த்தீங்களா உள்ளே பல்ல மாதிரி ஆகிட்டே இருக்குது கொண்டு வரதுக்கிட்ட. சீக்கிரம் க்ளவுஸ் வாங்கி போடணுங்க. ஆர்டர் போட்டுருக்காங்க. தேங்க்யூண்ணா. நான் கொடுத்துட்டேண்ணா. ஓகே. நான் 1148ண்ணா. நமக்கு செகண்ட் ஆர்டரும் போட்டாங்கப்பா. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 49 ரூபா போட்டாங்க. இது வந்து செகண்ட் ஆர்டருக்கு 38 ரூபா போட்டிருக்காங்க. கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. இவங்ககிட்ட ஆர்டரை வாங்குறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுதுங்க. சில நேரம் அப்படி தான் ரெடியாக போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கைஸ், நம்ம வந்து 3வது ஆர்டரையும் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 4வது ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. 72 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அப்புறம் மக்களே, நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து 2 ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு ப்ரோக்கு வந்து ரூம் தேவைப்படுதான். திருச்சியிலேருந்து வேலை பார்க்குறாரு போல் அவருக்கு ரூம் தேவைப்படுது ப்ரோ, சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ 5K ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்டேங்க, வேக்கன்சி இல்லை இப்போதைக்கு. வேகன்சி தான், கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லிடலாம். அப்புறம் வந்து மக்களே, நம்ம இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு வால்பேப்பர் நான் வச்சுருக்கேன். அதாவது ஃபோனில் ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கீங்க, அந்த வால்பேப்பர் வந்து அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அதே நம்ம அனுப்பிச்சி விட்டாச்சு. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே வண்டி விட்டே பேசலாம். அண்ணா 87-78ண்ணா. ஓகே. No. Thank you. No. Thank you.
கைஸ் ஒரு வழியாக எல்லா ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக இப்போது டைம் வந்து 3 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 12 மணிலேருந்து இப்போது 3 மணி வரைக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு 12:30 தான் ஃபஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 352 ரூபா பார்த்துருக்கோங்க. இதில் வந்து 20 ரூபா கஸ்டமர் டிப்பு போட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 332 ரூபா. ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு முடிக்க ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 ஆர்டர் பக்கமாக போட்டாங்க, ஒரு 4 ஆர்டர் வந்து லாங் போட்டாங்க. அந்த மல்டி ஆர்டருக்கு ஒரு 72 ரூபா போட்டாங்க. மொத்தமாக சேர்த்து 332 ரூபா பார்த்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம வந்து இனிமேல் போய் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இனிமேல் தான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து 4 மணிக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறீங்க. காய்ஸ் நம்ம ஒரு வழியாக லஞ்சை முடிச்சாச்சுங்க. என்னடா சாப்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சாதம் சாப்பிட்டோம். 60 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வயிறு விட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கரெக்டாக 4 மணிக்கெலாம் ஆன்லைன் போட்டோங்க. போட்ட உடனே ஆர்டரை தூக்கிட்டாங்க. எப்படா வில்சன் வருவான் ஆன்லைனில் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல், சம்பவம் பண்ணி விடுறதுக்கு. பக்கமாக தான் போட்டிருக்காங்க. நான் கூட சரி ஆன்லைன் பண்ணோடனே ஒரு பெரிய ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்தா பக்கமாக போட்டான். அதான் நான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். வாங்க நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஆர்டரை டக்குன்னு பார்ப்போம். 5473. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. கைஸ் நம்ம வந்து ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்க. டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் நமக்கு வந்துருச்சு. பக்கமாக தான் பிக்கப் போட்டாங்க. அப்படியே இந்த 8th தெரு தான், அதுலேருந்து அப்படியே உள்ள வந்தாச்சுங்க. 2 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 36 ரூபா அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. ஆர்டர் வந்து போச்சு, அவ்வளோதான், சோனி முடிஞ்சிச்சு. பேண்ட்டு நம்பர் பிளேட்டு கிழிச்சு விட்டுருச்சுங்க. ஐயோ, அவ்வளோதான், சம்பவம் பண்ணி விட்டுச்சு நம்பர் பிளேட்டு. ரைட்டு, இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே. வாங்க நம்ம போய் ஆர்டரை பார்ப்போம். 623 32 32. ஓகே. அப்பா, ஆர்டர் ரெடி பண்ணுறாங்களாங்க. நம்ம அது வரைக்கும் உட்காந்து எடிட்டிங் பார்ப்போம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே இப்போயே எடிட்டிங் ஒர்க் முடிச்சாதான். டே 6க்கு ஒரு எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். எயிட் 632. ஆனால் இதானண்ணா இந்த பார்சல் தான். ஸ்டார் பக்ஸில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து வந்தேங்க. அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. நான் போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ரீச் கொடுக்குறதுக்காக ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஆர்டர் கேன்சல் ஆன பிறகு அடுத்த ஆர்டரும் போட்டு விட்டாங்க. அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன், டக்குன்னு அடுத்த ஆர்டர் வந்து நிற்கிது. 993. ஆனால் அந்த ஆர்டர் எடுத்துக்கிறேண்ணா. 993. அடுத்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து எதுக்கு அந்த என்ன ரீசன்னே தெரில கேன்சல் ஆனதுக்கு. கஸ்டமர் தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டர் வேறு கையில் இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் யார்ட்டாச்சும் கொடுத்துலாமான்னு பார்க்குறேன். இந்த இங்கே ஒரு செக்யூரிட்டி அண்ணா உட்காந்துருக்காரு. அவர் கொடுத்தா வாங்கிக்கிறவாரான்னு தெரியலையே. பார்ப்போம். ஒரு சாருங்க கேட்டு பார்ப்போம். அண்ணா, ஐயா என்கிட்ட ஒரு மில்க் ஷேக் இருக்குது, சாப்பிட்றீங்களா? மில்க் ஷேக் ஒன்று இருக்குது, சாப்பிட்றீங்களா? மில்க் ஷேக் ஒன்று இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குது, சாப்பிட்றீங்களா? ஏன் அது இன்னொரு செக்யூரிட்டி கொடுப்பாரு, கொடுங்க. அவருக்கு தான் கொடுப்பாரு. யார்? இன்னொரு செக்யூரிட்டி வருவார் 6 மணிக்கு. 6 மணிக்கு மேலே வருவாரா?
அவங்க உள்ளே வேறு யார் இருக்காங்களா? செக்யூரிட்டி யார் இருக்காங்களா? சாப்பிட இங்கே தான் இருக்காரு, அவர் மேலே இருக்காரு, வருவார். அப்படியா? நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அப்படியா? சரி நான் கொடுத்துறேன், நீங்கள் கொடுத்துருங்க. சரிதாங்க, நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க அவர்கிட்ட. சரிங்க. அவ்வளோதான், இது கேன்சல் ஆன ஆர்டரை அவர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. ஏட்ட நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன்டா இவங்களுக்கு கொடுத்தா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எதுவும் வயிறு சேராமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுங்க. நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. கேஷ் ஆன் டெலிவரியா ப்ரோ? ஜிபேவா? அந்த வரேன். என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ. ஹாய் கைஸ், மணி கரெக்டாக இப்போ வந்து 6:50 ஆகிடுச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1073 ரூபா பார்த்துட்டோம். 125 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்குங்க. ஆர்டர் எர்னிங்ஸ் மட்டும் எவ்வளோனா 923 ரூபா பார்த்துருக்கோம் காலையிலேருந்து இப்போ வரைக்கும். ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கொடூரமான பிக்கப் போடுறாங்க. 2.5 கிலோமீட்டர் போடுறான், 3 கிலோமீட்டர் போடுறான். அதுக்கப்புறம் வந்து 3 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டு 50 ரூபா 58 ரூபா அந்த இப்போ ஒரு போட்டிருக்காங்க. 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் ட்ராப்பு, 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, வெறும் 54 ரூபா தான் போட்டிருக்கான் ஆர்டருக்கு. தான் அவன் இஷ்டத்துக்கு தாங்க போடுறான். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக சம்பாரிச்சிட்டோம்ல, 1700 1900ன்னு. அவன் அதனால் அப்படி தாங்க போடுவான். நம்ம வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க விட மாட்டான். அதுதான் ஃபிக்ஸ்டே. அதுக்கு மேலேயே ஏறாது, அதுக்கு கீழே இறங்காது. நம்ம எவ்வளோ எஃபோர்ட்டு போட்டாலும் அந்த அதிகமாக பிக்கப் கொடுத்து பாருங்கள். நம்ம புலம்புல வந்து சரியாக போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு தெரியுதா? இப்போ வந்து நம்ம ஆஃப்லைன் போட்டுருவோம். ஆஃப்லைன் போட்டுட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? கரெக்டாக இந்த இன்னும் 6:55 இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஒரு லாங்கை போட்டு தூக்கி விட்ருவாங்க. நல்லா எங்கேயாச்சும் டிராஃபிக்காக இருக்குமே, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக்காக இருக்கும், அந்த ஏரியாவில் போய் தூக்கி சொறி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் முடிச்சு வர்றதுக்கே 8 மணி ஆயிருமா, சம்பவத்தை பண்ணி விட்ருவோம். ஓகே மக்களே, நான் வந்து 7 மணிக்கு ஆன்லைன் போட்டு அப்படியே கொஞ்சம் ஆர்டரை பார்த்துட்டு டேரெக்டாக அப்படியே 10 மணிக்கு மேலே நான் கன்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் 2396 2397 ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக மணி வந்து 10 மணி ஆகிடுச்சுங்க. இது 10 மணிக்கு வந்து ஆர்டர் தான். வந்தோடனே ஃபுட் ரெடியாக இருந்துச்சுங்க. அது ஸ்டார்ட் தூக்கியாச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துட்டோன்னா 1598 ரூபா பார்த்துட்டோங்க. இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 69 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்டர் முடிச்சோடனே 1660 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ரைஸ். ஒரு வழியாக அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. அமௌண்ட்டு 69 ரூபாய் போட்டாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னு பார்த்தலாமா? 1668 ரூபா பார்த்துருக்கோங்க. 20 ரூபா கஸ்டமர் டிப், அதுக்கப்புறம் இன்சென்டிவ் வந்து 300 ரூபா ஆட் ஆகிருக்குங்க. கரெக்டாக மணி 10:30. இன்னும் வந்து 10:30 to 11, அதுக்கப்புறம் 11 to 12 அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஆர்டர் தட்டி தூக்கிடலாம். அதுக்கடுத்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தா எப்படி ஒரு 5 ஆர்டர் வருங்க. ஆனால் அந்த நைட்டு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா கணக்குப்படி சொல்லி வச்ச மாதிரி வந்துருக்குங்க. நைட்டு வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்க்குறோமா, ஒரு ஆர்டர் 100 ரூபா தட்டுறான், அதுக்கப்புறம் 2 ஆர்டர் பக்கமாக போடுறான், அந்த மாதிரி ஆகிடுது. இன்னும் ஆர்டரில் பார்ப்போம், போகிற வழியில் அப்படியே போட்டுருவாங்க. நம்ம அப்படியே ஜோனை பார்த்து போயிட்டே இருப்போங்க. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஜோனுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது பாதியிலேயே ஆர்டரை போட்டாங்க. இந்த ஆர்டர் 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. 40 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஆர்டர். அண்ணா 0810 அண்ணா எடுத்துவாங்க.
ஓட்ட போறீங்களா? வாங்க. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ ப்ரோ நைட்டு ஃபுல்லாக போய் ஓட்ட அடுத்து ஆமாம் ப்ரோ 3 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் ஃபுல்லாக அப்படி பண்ணுறவங்க எல்லாரும் 3 மணி வரைக்கும் ஓட்டுறீங்க. நிறைய இது ஆமாம் ப்ரோ. அப்போ தான் வந்து 3 மணி 5 மணி வரைக்கும் ஓட்டினா தான் நல்ல 439 ப்ரோ. அந்த பஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் மக்களே கரெக்டாக வந்து மணி 12 மணி ஆச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கோம்னு பார்த்துலாமா? அமௌண்ட்டு பார்த்துருக்கோம் 1852 ரூபா பார்த்துட்டாங்க. 350 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆயிடுச்சு. கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 20 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சுங்க. கரெக்டாக மணி 12:36 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? அண்ணா நகருக்குள்ளே போட்டாங்க. அவ்வளோதான், அண்ணா நகருக்குள்ளே போட்டாலே போதும், அடுத்தடுத்து தூக்கிடுவாங்களே நம்மளை. சரி மக்களே, நம்ம அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு 2 மணிக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. தூங்கிட்டீங்களாண்ணா? திருப்பதி போயிட்டு வந்தேண்ணா. திருப்பதி போயிட்டு வந்து குளிச்சுட்டு போகிறேன். அப்படியா? சரிண்ணா. சாரி இல்லைண்ணா, பரவாயில்ல. ஏசி பார்த்தேன், நானே ஷாக் ஆகிட்டேன். அப்படியா? சரி சரி சரிண்ணா போங்க. பாடி கிட்டத்தட்ட வந்து 1/4 மணி நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க. ஃபோனே எடுக்கல மனுஷன். அதான் தூங்கிட்டார் போல். பாவம், என்ன பண்ணுறது, ஆள் பார்க்க செம்ம டயர்டு தான் தெரியுது. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அதுவும் தெரியாது, விடுங்க. ஏதோ யதார்த்தமாக நடக்கிறதுங்க, இதெல்லாம் சகஜம். அவங்க பாட்டுக்கு ஆர்டர் போட்டு தூங்கியிருப்பாங்க அசந்து. நைட்டு வேறு 1 மணி ஆச்சு, என்ன பண்ணுறது. என்ன ப்ரோ 0786 ஜிபே பண்ணிடுங்க. ஓகே. என்னண்ணா? ஆமாண்ணா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நான் வரேன். vlog with Wilson அண்ணா. சரிண்ணா, சரி பார்க்கணும். ஹாய் மக்களே, ஒரு வழியாக நம்ம ஆர்டர்லாம் கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வந்து 2 மணிக்கெலாம் ஆஃப்லைன் போகிறோங்க. ஏன்னா பயங்கரமாக தூக்கம் வருதுங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே லைட்டாக கண் வலிச்சிச்சு. அதனால ஐஸ் வாட்டரை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் எதுவும் தெரியலைங்க. இப்போ வந்து லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பாகி ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி 28 ஆர்டர் பார்த்துட்டோங்க. 28 ஆர்டருக்கு மொத்தமாக எவ்வளோ சம்பாரிச்சோன்னா 1951 ரூபா பார்த்துட்டோம். இதில் 400 ரூபாய் இன்சென்டிவ் வந்துருக்குங்க. நீங்கள் பரவாயில்ல, ஆர்டர் வந்து ஓரளவு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பரவாயில்லைங்க. நம்ம வந்து வெளியிலேருந்து எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா, வெள்ளி சனி 2 நாள் சேர்த்து எத்தனை ஆர்டர்னா 34 ஆர்டர் பார்த்துட்டோங்க. 54 ஆர்டர் பார்த்துட்டோம். இன்னும் எவ்வளோ பார்க்கணுன்னா 24 ஆர்டர் பார்க்கணுங்க. இன்னும் நாளைக்கு வந்து 20 ஆர்டர் பார்க்கணும். 24 ஆர்டர் பார்த்தா அந்த 1500 ரூபாய் இன்சென்டிவ் சொன்னேன்ல, வீக்கெண்ட் ஆஃபரு, அதை எடுத்துடலாங்க, கட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்லைங்க. இன்றைக்கி வந்து டே 6க்குரிய இதுவும் ப்ராஃபிட்டும் பரவாயில்ல, சூப்பராக போயிடுச்சுங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து வீடியோ வந்துட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னால் முடியலைங்க. அப்படியே போய் இதுக்கு மேலே நான் போய் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தூங்குறதுக்கே டெய்லி 4 மணி ஆகிடுதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக இதேமாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துல 50,000 ரூபா தூக்கிடலாம்.
ஓகே மக்களே, நம்ம வந்து டே 7ல் பார்ப்போம் மக்களே. பாய். நான் போய் வீட்டுக்கு போய் தூங்குறேங்க.